நல்லதுன்றது இல்ல, இவங்க செய்யற தப்புக்கு பின்னாடி இருக்கிற எல்லா தலையிலும் ஊட்டிக்கிட்டே வராதுங்க. கண்ணியத்தோட நடந்துட்டாருன்னா கண்ணியமா மக்கள் இன்னும் நல்லா இருப்பாங்க. சின்ன வயசுல நடிக்க பார்த்தோம் கூட்டம். இளைய தளபதி தான், வேற எந்த தளபதி நாங்க போடுவோம். பிஜேபியோட கூட்டணி வச்சுக்காத எப்படி பாக்குறீங்க? பிஜேபி கூட்டணி நம்ம தமிழ்நாட்டுல நமக்கு என்ன இருக்கு? கட்சி இந்த அளவுக்கு வளர்றது காரணமே அவங்கதான். அது எங்களுக்கு பெருமை தான். 2026 டிஎம்கே தான் ஆட்சி வரும். நல்லபடியா தான் நல்லா ஆட்சியா செய்யறாரு, சிறப்பா செய்யறாரு. கூட்டணியும் வலுவா இருக்கு. மக்கள் ஓரளவுக்கு பெண்களுக்கு எல்லாம் வந்து சதவீதம் வந்து 32% பெண்களுக்கு தான் நல்லா கொடுக்குறாரு. அதனால பெண்கள் ஓட்டு பூரா அதிகமா அவங்களுக்கு தான் வாய்ப்பு. சிறப்பா செய்யறாரு. என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஒன்னும் என்டிஏ ஓட்டுல இங்க ஒன்னும் வேலைக்கு ஆகாது. என்டிஏ கூட்டணிலாம் இங்க வேலைக்கு ஆகாது. இங்கெல்லாம் வந்து திருமாவளவன் ஓட்டு, மதிமுக, இன்னும் சில கட்சியெல்லாம் புதுசா வந்து சேர இருக்கு, ரெடியா இருக்கு. அதனால சிறப்பா நல்லா இருக்கும். இது புதுசா விஜய் வந்திருக்காரு, அவர் உங்க ஓட்டெல்லாம் எடுத்துற இதெல்லாம் போய் என்ன சின்ன வயசு புள்ள ஏதாவது நடிக்க பார்க்கும் கூட்டம். ஓட்டு போடணும்ல மக்கள். அவங்க சின்ன வயசுல அவங்களுக்கு ஓட்டு இருக்குல்ல, அதுலயும் நிலைமையா இருக்கான். ஓட்டு பிடியும் வந்து இருந்தாலும் கூட்டணி வலுவா இருக்கு, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. சொல்லுங்க. எங்க கருத்து கணிப்பு கேட்டா நாங்க ஒரே தான் சொல்லுவோம். எது? டிவிக்கே தான். டிவிக்கே தான். எதனாலன்னு கேட்டா புது மாற்றங்கள் வரணும். தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு புது மாற்றங்கள் வரணும். ஆண்டவங்களே ஆண்டுட்டு கூடாது. ஆல்ரெடி ஏடிஎம்கே தான் ஆண்டுச்சு, அதிமுக ஆண்டுது, திருப்பி திமுக தான் ஆளுது. இவங்களே தான் ஆளணும், மத்தவங்களாம் வந்து ஆளக்கூடாதுன்னு எழுதிருக்கல. மக்களாச்சு யாரும் நிக்கலாமல்ல. கண்டிப்பா. அப்படிங்கும் போது அதுல யாரு வேணா நிக்கும் போது விஜய் நிக்கிறது தவறு இல்ல. யார் ஜெயிச்சா நடக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே லேடிஸ் பாத்தீங்களா, அவங்களே அதான் சொல்றாங்க. நாங்க விரும்புறது டிஎம்கே. இந்த இப்ப 5 வருஷம் திருப்தியா இருந்துச்சு அவங்களுக்கு? பரவாயில்ல. முதல்ல பரவாயில்ல. முதல்ல எப்படி ஏடிஎம்கேன்றது பரவாயில்லைங்க. என்ன பண்ணாங்கண்ணா இவங்க இப்ப மக்கள் ஓட்டு போடணும்னா எதுக்காக டிஎம்கே ஓட்டு போடணும்? மக்கள் கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. சண்டை சத்திரம் இல்லாம நஷ்டம் வருது, எடுக்கிறாங்க, திங்கிறாங்க, போறாங்க, வர்றாங்க, அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. மக்கள் அமைதியா ஒற்றுமையா இருக்காங்க. 2 மாசம் எலெக்ஷன் வரப்போகுது. இல்ல யார் ஜெயிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து எடப்பாடி ஜெயிச்சா நல்லா இருக்கும். எடப்பாடி எதனாலன்னா? சரி, ஏதோ ஒரு புதிய கட்சி மாற்றம் வந்தா தேவையில்ல நினைக்குது. அதனால வந்து எடப்பாடிக்கு தான் ஓட்டு போறதா இருக்கிறோம். இப்ப இந்த டிஎம்கே ஆட்சி திருப்திகரமா இல்லையா உங்களுக்கு? திருப்திகரமான இல்லை. மக்கள் வந்து ஏழை மக்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் சேரவில்லையா? நாங்கெல்லாம் இந்த மார்க்கெட்ல கஷ்டப்படுறோமே, எங்களுக்கு ஒரு உதவி, எந்த உதவி இல்லையா? அதனால வந்து மக்களுக்கு மாற்றி தான் போடலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். எடப்பாடி வந்தா பண்ணுவார் நம்புறீங்களா? பண்ணுவாரு. ஏதாவது பிஜேபியோட கூட்டணி வச்சுக்காத எப்படி பாக்குறீங்க? பிஜேபி கூட்டணி நம்ம தமிழ்நாட்டுல நமக்கு என்ன இருக்கு? நம்ம தமிழ்நாட்டுல வந்து நமக்கு நம்ம அதிமுக ஜெயிச்சா நல்லா இருக்கும். இல்ல மணி பிஜேபி கூட்டணி வச்சு மறுபடியும் அந்த தூத்துக்குடி மாதிரி பிரச்சனையாகி அவங்க நமக்கு சப்போர்ட் எதுவும் பண்ணாம அடிமையா பண்ணி தருவான்னு யோசிக்கிறீங்க? அதெல்லாம் நமக்கு யோசிக்கல. அதெல்லாம் நமக்கு வந்து அடிமை ஆவறதெல்லாம் வந்து ஒரு வருஷம்ல வந்து அதெல்லாம் சகிச்சியா. நமக்கு வந்து பிஜேபி ஜெயிச்சாலும் நமக்கு நாட்டுக்கு நல்லது தான் அப்படின்னு ஒரு இதுல இருக்கிறோம். பிஜேபி தமிழ்நாட்டுல ஜெயிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை கிடையாது. இப்ப புதுசா விஜய் வந்து அவரும் ஓட்டு எல்லாம் வாங்கிட மாட்டாரு? வாங்கட்டும், அவரும் ஜெயிக்கட்டும். தளபதி தான் வாங்கணும். தளபதி எந்த தளபதி? 2 தளபதி இருக்காங்க. இளைய தளபதி தான், வேற எந்த தளபதி நாங்க போடுவோம். இந்த ஸ்டாலின் அவரையும் தளபதி தான் சொல்றாங்க. ஸ்டாலின் அவரு வச்சுக்கலாம். தளபதி பேரு பிராண்ட் யாருந்தே பிராண்ட் வந்துச்சு. இளைய தளபதி அவர் தான். அதனால அவர் தான் ஜெயிப்பாரு. இப்ப டிஎம்கே ஃபுல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? அது எப்படி? என்ன ஸ்ட்ராங்கா இருக்காங்க? ஃபுல்லா கூட்டணி கட்சி அவங்க எல்லாமே. நீங்க 1000 குத்தாலும் சரி, 3000 குத்தாலும் சரி, எந்த கத்தாலும் தளபதிக்கு தான் ஓட்டு தான் போடுவாங்க. மக்களுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. அவ்வளவு பெரிய படத்துக்கு தடை பண்ணானுங்க, இதுக்கு ஓட்டுக்கு இது பண்ணுவாங்களா? படம் வராத பத்தி எப்படி? படம் வந்து இவங்களுக்கு தான் இது பண்ணானுங்க. இப்போ இந்த படம் சிவகார்த்தி படம் வந்து உக்காந்துக்கணும் சொல்லிட்டு இவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னும் போது இவங்களோட விஷயம் 2 பேருமே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா மக்களுக்காக எதுவுமே கிடையாது. மக்களுக்காக எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கல்வி தரம். இவனுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா இவனுக்கு வந்து குடும்ப சண்டை மாதிரி. டிஎம்கேவும் ஏடிஎம்கே குடும்ப சண்டை மாதிரி. இந்த குடும்ப சண்டையில எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க குடும்பம், கட்சிக்காரன், அவனோட தொண்டர்கள். இதுல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இவனு வந்து இடையில வந்து கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க வந்து யாரு வந்தாலும் 2 பேரும் ஓனர். யாரு டிஎம்கே வந்தாலும் ஓனரு, ஏடிஎம்கே வந்தாலும் ஓனரு. இந்த ஓனர்கள் எவன் வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை.
எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எவன் வந்தாலும் பிரச்சனை இல்லை. நாங்க செய்யற கமிஷனும் நாங்க செய்யற ஊழலும் எங்களுக்கு எல்லாருமே பாதுகாப்பு. இவன் வந்தா அவங்களுக்கு சாதகமா இருந்தா ஒதுக்கிப்பாங்க, இவங்க சாதகமா ஒதுக்கிப்பாங்க. ஆனா இதை மாட்டின்னு முடிக்கிறது இடையில இருக்கிற அப்பாவி மக்கள், கீரை வைக்கிறவன், தயிர் வைக்கிறவன், மோர் வைக்கிறவன், பால் வைக்கிறவன், அன்னாட இன்னைக்கு கூட நீங்க போயிட்டு உட்காந்து ஒரு கோயில்ல போயிட்டு, ஒரு இந்து அறநிலையத்துறை கோயில்ல போயிட்டு கோடிக்கணக்கான காசு வருது இந்த கவர்மெண்ட்ல. இந்த கவர்மெண்ட்ல எந்த கவர்மெண்ட் அந்த கோயில் சொத்துல கவர்மெண்ட் காசு வருது. இந்த கோயில்ல வரவனுக்கு அத்தியாவசியமான உணவுகளும் அத்தியாவசியமான பாத்ரூம் செலவுகளும் இதை செய்யாத ஒரு மக்கள் ஏதோ ஒரு நாட்டுல இருக்கிறாங்க. அவனுக்கு தேவைன்னா கல்வி, ஹாஸ்பிட்டல் வசதி, சுத்தமான குடிநீர் தண்ணி, சுத்தமான சுற்றுச்சூழல், இதை எதுவுமே செய்யாத நாங்க வந்து ஃப்ரீ பஸ் கொடுத்தோம். ஃப்ரீ பஸ் கொடுத்து கிட்டத்தட்ட 1 லட்சம் 1 கோடி ஆட்டோ டிரைவரோட குடும்பத்தை தாலி எடுத்தான் ஸ்டாலின். எப்படி 1 கோடி குடும்பத்தை தாலி எடுத்தான்? மக்களுக்கு நல்லது இல்லைன்னு எவனுமே கிடையாதுங்க, எவனுமே கிடையாது. நீங்க வேணா நீங்களே உங்களுக்கு மீடியா இருக்குல்ல, நீங்க நான் வேணா கூட்டம் போறேன், இங்க இருந்து குப்பை பெறுகிறாங்கல்ல, அவன் குடும்பத்துக்கு சொந்தமா வந்து வீடு கொடுக்க சொல்லுங்க. நான் ஓட்டு எனக்கு வேணாம், எனக்கு அவன் காசும் தர தேவையில்ல, எனக்கு எதுவுமே தர தேவையில்லைங்க. இந்த குப்பை பொறுக்கிறாங்கல்ல, அவனுக்கு சொந்தமா கவர்மெண்ட்ல எவ்வளவு புறம்போக்கு இடம் இருக்கு, அந்த இடத்துல அவனுக்கு வீடு கொடுக்க சொல்லுங்க. அவன் எவன் கொடுக்குறான் நான் போட்டு போடுறான். அவரும் ஒரு புதிய முதலமைச்சர் ஆகட்டும், எல்லாருமே டிஎம்கே அதிமுக தான் வரணும் ஒரு கணக்கெல்லாம் கிடையாது. நம்ம விஜய் அண்ணா அவர் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் வந்தாலும் உங்களுக்கு ஓகே தான்? ஓகே ஓகே, மிகப்பெரிய ஓகே. அவருக்கு டிஎம்கே வரக்கூடாது. அவங்க வந்துட்டு சரி, ஆமா சரியில்லை. ஏன் அவங்க இப்ப நல்லா பஸ் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க? பஸ் ஃப்ரீயா விட்டு என்ன சார் பண்றது? நாங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கிராமத்துல ஒரு விவசாயம் பண்ண முடியல நினைச்சா எல்லாரும் லஞ்சம், எல்லாரும் வந்து அரசியல்வாதி பூரா லஞ்சத்தை வாங்கிட்டு ஏழை மக்கள் ஓத்துல தான் நடிக்கிறாங்க. இப்ப விஜய் வந்தார், அண்ணா விஜய் வந்தாருன்னா நமக்கு வந்து ஒரு புதிய கட்சி வந்து விஜய் வந்தாருன்னா ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். மாற்றம் அமையணும். அதிமுக இல்லைன்னா கூட புதிய விஜய் வந்தா ஒரு மாற்றத்தை அமையணும். மாற்றம் பண்ணுவார் நம்புறோம். எப்படி இவங்களோட ஆட்சியில உங்களுக்கு திருப்திகரம் இல்லையா? இல்லங்க, கண்டிப்பா கிடையாது, டெபினெட்லயே கிடையாது. அதெல்லாம் அம்மா இருந்த காலத்தோட சரி, அம்மா எம்ஜிஆர் இருந்த காலம் தான். இப்ப இருக்கவங்க யாருமே அது மாதிரி கிடையாது. எல்லாம் அவங்களோட சுயநலத்துக்காக தான் வாழ்றாங்க. மக்களை பத்தில யாரும் நினைச்செல்லாம் வாழலாம். இதை மட்டும் அவங்க காசு வச்சுக்க பயில இருந்து காசு தந்துட்டாங்க 3000 ரூபாய். எங்களும் நம்மளோட உங்களோட காசு என்னோட காசு தான் தந்தாங்க. அவங்களோட சொந்த உழைப்பான காசு எல்லாம் யாரும் தரல, எல்லாம் நம்மளோட காசு தான் தந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அது நாம வாங்கிக்கலாம், இயல்பா எல்லாரும் வாங்கலாம், தவறு இல்லையே, யாரும் வாங்கலாம், எந்த கட்சிக்காரங்களும் வாங்கலாம், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நமக்கு ஒரு புது மாற்றம் வேணும், தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு புது மாற்றம் வர்றது தவறு இல்லை. இப்ப இதோட அரசியல் செயல்பாடு எப்படி பாக்குறீங்க 2 வருஷமா? யாரு? விஜய் அண்ணா அவரோட நல்லாதான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன எங்களுக்கு இந்த கரூர் தான் கொஞ்சம் மனம் ஒரு வருத்தத்துக்கு உண்டாகிடுச்சு, வேற ஒண்ணு. அது சரியான முறையான ஒரு இது தராம கேட்டா அதுக்கு இது ஒரு அதுக்கு ஒரு இது அவருக்கு மேல ஒரு கேஸ் சிபிஐ அந்த ஒரு ஜனநாயகம் பணமும் ரிலீஸ் பண்ண விடாம எவ்வளவோ எத்தனை தடையதான் வந்தா பிரச்சனை இல்லை. ஒரு கட்சி இந்த அளவுக்கு வளர்றதுக்கு காரணமே அவங்க தான் போது அது எங்களுக்கு ஒரு பக்கம் பெருமை தான். அதை பத்தி நாங்க எதுவும் வருத்தம் நினைக்கவே இல்லை. அதனால எலெக்ஷன்ல பார்த்தெல்லாம் நினைக்கிறேன். ஆமா, நாங்க வந்து தளபதி தான் ஃபுல் சப்போர்ட். எங்க வந்துருவாங்க பிளாக் பண்றானுங்களா? அவர் இப்ப இந்த 2 வருஷம் அரசியலை எப்படி பாக்குறீங்க? அவர் 2 வருஷம் அரசியல்ல பாத்தீங்களா? அவளுக்கு மக்கள் பாத்தீங்க, ஜனம் பாத்தீங்களா? தானாதான் போதும் கூட்டுங்க. 150 கோட்டை பிரியாணிகள் நாங்க போக மாட்டோம், தானா சேர்ந்த கூட்டம் இதெல்லாம். ஆனா இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அது நடிகர்னா பாக்கதான் போவாங்க. நடிகருக்கு எம்ஜிஆர் படத்துல ஓட்டுன்னு வாங்கினாருங்க, தூங்கினே எலெக்ஷன் வாங்க படத்துல எலெக்ஷன் வந்தாங்களா இல்லையா? ஆனா எம்ஜிஆர் வந்துட்டு எம்ஜிஆர் வந்து நடிகர் தான், முதலமைச்சர் நடிகர் தான், அவருக்கு எப்படி ஓட்டு வந்தது? ஆனா அவரு கட்சியில டிஎம்கே கட்சியில இருந்து எம்எல்ஏவால ஜெயிச்சுட்டு தான் தனியா இருந்தாரு. ஆமா, இதுக்குதான். ஆனா இவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வராரு. ஃபர்ஸ்ட் டைம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு வந்துடும். எப்போ எலெக்ஷன் வரும்னு ஜனங்க வெயிட் பண்ணிக்கிறானுங்க, ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிராண்ட் இது அப்படியே. இளைஞர்கள் ஓட்டு தவிர பெரியவர்கள் ஓட்டுல இவங்க அதெல்லாம் சும்மா அதெல்லாம் நீங்க எவ்வளவுனா போட்டி போடலாம், இளைஞர் ஓட்டு போடலாம், இந்த ஓட்டு போடலாம், என்னன்னா ஓட்டு தான் நம்மளுக்கு தான். 2027 வட்டம் பாப்போம், 2 மாசத்துல 2 மாசத்துல வட்டம். அப்புறம் யார் கூட்டணியா நான் பாத்துக்கேன். அவரோட என்ன வாக்குறுதியில சொல்லுவார்னு நினைக்கிறேன்? என்ன அது வரும், வாக்குறுதி எல்லாம் கூட்டிப்பாங்கல்ல. சொல்லுங்க, ஆளுங்கட்சி இருக்கலாம், எதிர்கட்சிலாம், அதை பத்தி நாங்க பயப்பட மாட்டோம். தளபதி தான், தளபதி பிராண்டு தான். பாத்தீங்களா இங்க இது பாருங்க பிராண்டு, அங்க பாருங்க வண்டியில பாருங்க, வண்டியில தளபதி தான் பிராண்டு. அங்க பாருங்க காலண்டர் பாருங்க.
அதனால டிஎம்கே அவங்க கூட்டணி அதெல்லாம் இந்த கூட்டணியே வைக்க தேவை நம்மளாம் ஆட்டோமேட்டிக்கா ஜனம் சேர்த்து அவ்வளவு வேட்பாளர்கள் இருக்காங்க. அவ்வளவு வேட்பாளர் இருக்காங்க. இப்ப இவர் வந்து எப்படி சேர்ந்தாரு? ம், அம்மா கட்சியில துணசமா இருந்தாருப்பா ஆளுனாரு. ம். இவரு செங்கோட்டை எப்படி வந்து சேர்ந்தாரு? ம், எல்லாம் வந்து நம்ம தானா சேர்ந்து கூட தானே இருக்கலாம். ம். அவரு எவ்வளவு ஓட்டு இருக்குது சொல்லுங்க. ஈரோட்ல அவரு ஈரோட்ல எவ்வளவு வைக்கலாம்? ம், அது இப்ப எவ்வளவு மாதிரி மாநாடு வச்சாரு. எதனா ஒரு ஜன ப்ராப்ளம் ஒரு கீழ் வந்துச்சா? அந்த இதுல மட்டும் எப்படி பண்ணாலுங்க? அது யாருக்கு மேல தப்புன்னு நினைக்கிறீங்க? செங்க இவரு தான் செந்தில் பாரதி தான் ஆடுங்க அவுத்து விட்டு வேடி பாக்குற மாதிரி தான் கதை. அப்படியா? ஆமா. தளபதி லேட்டா வந்தாலும் எப்படி வந்தாரு? லேட்டா வந்தா எப்படி வந்து சொன்னாரு? அவ்வளவு பப்ளிக் போட்டு உள்ள போட்டு பெர்மிஷன் கொடுக்காத எல்லாம் சின்ன இடத்துல போட்டு இது பண்ண ஜன ஏறாம வேறதான். இல்ல இப்ப இவங்க ஒரு 50 வருஷமா ஆண்டுட்டாங்க. புதுசா மாற்றத்துக்கு நீங்க விரும்பலையா? மாற்று என்ன இருக்கு? வர்றவர் நல்லா இருக்காரு, அவர் அப்படியே இருக்காரு. விஜய் வந்திருக்காரு. விஜய் வந்திருக்காரு, அவர் இது இல்லையா, எது கெபாசிட்டி இல்லையா? எதனால அப்படி சொல்றீங்க? இப்ப நடக்கிறதெல்லாம் பாருங்க, அவர் நடந்துக்கிற முறைகளை பாருங்க, மாநாடு போறாரு நடக்கிறதெல்லாம் பாருங்க. அதுல இருந்து என்ன இருக்கு? ஏதாவது ஒரு கரெக்டான ஏதாவது பெற்றாரு, இது நல்லா இருக்கு, இனிமேல் அடுத்து வருவார் நல்லா இருக்குன்னா அவர் பண்றதுலாம் ஃபெயிலியரா தானே இருக்கு. இதே பெரிய கருவுலே போயிட்டு அதை கண்ணியத்தோட நடந்திருந்தாருன்னா கண்ணியமா மக்கள் இன்னும் நல்லா விரும்பி இருப்பாங்க. அவர் கோட்டை விட்டாரு, அதுலயும் கோட்டை விடுறாரு, அலையன்ஸுங்கிறாரு, அதுங்கிறாரு, யாராவது ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. தனிச்சு போட்டியிடுன்னு சொல்லியிருக்காரு. தனிச்சு போட்டியிடலாம், போட்டியிடலாம் வேணாம்னு சொல்லல, ஜெயிக்கணும்ல. ஜெயிக்க முடியாதுங்களா? பட் அவருக்கான ஒரு மாஸ் கிரவுட் இருக்கு. மாஸ்க் இருக்கு, எல்லாருமே போட்டு போட்டுருவாங்க மாஸ்க். டிஎம்கேவே பூராம போட்டுறாங்க, ஏடிஎம்கே போட்டுறாங்களா, அவரும் பிரிஞ்சு போடுறாங்க. அந்த மாதிரி அவருக்கு பிரிஞ்சு யாராவது ஒரு குரூப் போடுவாங்க. இப்ப டிஎம்கேவோட ஆப்போசிட் ஓட்லாம் போயிட்டு அவருக்கு போய் அவ ஏடிஎம்கே ஜெயிக்காதா? இல்ல, வயசு எங்களுக்கு தெரிஞ்சு இல்ல, அது எது வேண்டாலும் நடக்கலாம். தமிழக வெற்றி கழகத்தான் எங்களோட சப்போர்ட் இருக்கும். நான் மட்டும் இல்ல, என் ஊர்ல எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு எல்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்கும். அன்னைக்கு ரசிகா இருந்தோம், இன்னைக்கு கட்சிக்கு வந்தவங்க அண்ணனுக்கோசரம் நாங்க இறங்கி செய்வோம். அதனால கண்டிப்பா எந்த ஒரு 2024 எதுவுமே கிடையாது. தமிழக வெற்றி கழகம் மட்டும் தான், டிவிகே மட்டும்தான். டிவிகே அவன் ஜெயிச்சா ஓகே. அவர் ஜெயிச்சோன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தானே. இருக்கிறவங்க எல்லாம் ஆல்ரெடி நீங்களே பாக்குறீங்களா, இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நடிகர்கள்னாலதான் கூட்டம் கூடுறாங்க, ஓட்டா மாறாதுங்க. யாருங்க நடிக்கிற இந்த நாட்டுல யாரு நடிக்கிறா இல்லாம அப்படியே அரசியலுக்கு நேரா வந்தவங்க யாருமே இல்லைங்க. அந்த மாதிரி அண்ணா வந்து அரசியல்வாதி, அவரை சொல்லலாம். கருமதர் காமராஜர் சொல்லலாம். கலைஞர் ஐயா வந்து எழுதவே இல்லையா, அவர் வசனம் எழுதவே இல்லையா, அவரும் ஒரு சினிமா துறையில சேர்ந்தவர் தான். அவங்க ஃபேமிலி மொத்தமும் சினிமா துறையை சேர்ந்தவர் தான். ஸ்டாலின் அவர்ல எதுவும் நடிக்கலையா? இல்ல, நடிச்சிருக்காரு. அப்படியா? நடிச்சிருக்காரு. விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் கூட நடிச்சிருக்காரு. அப்படியா? பழைய நடிகர் கார்த்தி கூட நடிச்சிருக்காரு. நல்லா நீங்க போய் பாருங்க. அவரும் சினிமாவில இருந்து தான் வந்தாரு. சினிமாவில இல்லாம யாருங்க வந்தா சொல்லு. அதனால இது விவசாயம் இல்ல, அதெல்லாம் வந்து சொல்லக்கூடாதுங்க. யாருனாலும் வரலாம். மக்கள் ஆட்சி இது, மன்னர் ஆட்சி இல்ல. அதனால யார் வேணாலும் நிக்கலாம். நீங்க கூட நிக்கலாம், நான் கூட நிக்கலாம், யார் வேணாலும் நிக்கலாம். டிடிவி மோடி எல்லாம் அவங்கள ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. டிடிவி இந்த ஓபிஎஸ் சேர்றாரு இருக்காங்க, பைத்தியம் எல்லா பேரும் இங்கதானே டிஎம்கே சேர்றாங்க. ஓபிஎஸ் தான் சொல்லி அனௌன்ஸ் பண்ணி இன்னும் சேர்றதுக்கு ரெடியா தானே இருக்காரு. தேதிமுக இங்கதானே வரும் இருக்கு, தேமுதிகவும் டிஎம்கே வரும் இருக்கு, பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு தானே இருக்கு. அதனால அவங்களோட கூட்டணி வலுவா இருக்கு, டிஎம்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. விஜய் ஓட்டு பிரிச்சாலும் ஆமா, நான் ஜெயித்தா விஜய் ஜெயிக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லா ஓட்டையும் நம்ம இருப்பாரு. டிஎம்கே ஓட்டு இருப்பாரா, டிஎம்கே ஓட்டு டிஎம்கே. எப்படி இந்த 5 வருஷம் அவங்க திருப்திகரமா பண்ணிருக்காங்களா? செஞ்சு 4 பேர் குறைதான் சொல்லுவாங்க, செஞ்சா பரவாயில்ல, செஞ்சது பரவாயில்ல, மத்தவங்க சொல்லுவாங்க 4 பேர். சரி, இப்போ ஓகே, இப்ப யாரு வேணாலும் ஜெயிக்கட்டும். என்ன கேள்வினா, இப்போ வந்து யாராவது ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்க என்ன கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களை சுத்தி இருக்கிற இதுல இதை கொஞ்சம் மாத்தலாம், சரி பண்ணலாம்னா நம்ம என்னத்த கோரிக்கலாம், அதெல்லாம் கேட்கறதுக்கு நம்மளுக்கு இல்ல. ஆட்சி நல்லபடியா செய்யணும், போகணும், வரணும், அவ்வளவுதான்.